Hello student, welcome to our channel Math Ladder. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா duality in linear programming problem. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா dualityனா என்ன, linear programming ப்ராப்ளமில் அது என்ன மாதிரி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது, ஒரு ஒரிஜினல் ப்ராப்ளத்தை எப்படி டூயல் ப்ராப்ளமாக சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், the concept of duality play an important role in linear programming. அதாவது எல்பிபி கான்செப்டில் டூயாலிட்டி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது என்ன மாதிரி அட்வான்டேஜ் கொடுக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ரெகுலர் எல்பிபியை ஓகேவா டூயல் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் டூயல் எல்பிபி. அப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரிஜினல் ப்ராப்ளத்தை நம்ம என்ன சொல்லுவோம், மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஜென்ரலாக ஃபார்ம் பண்ணுவோம்ல, ஒரு கம்பெனியோட சிச்சுவேஷன்ஸை அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமல் ப்ராப்ளம். அந்த ப்ரைமல் ப்ராப்ளத்தை எப்படி டூயலாக மாற்றுறது தான் இதில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், இங்கே மேக்ஸிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு C1x2 C2x2 எக்ஸட்ரா CnXn இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே மினிமம் இதட்டாக மாறி இருக்கு. ஸோ கன்வர்ஷன் புரியுதா? ஸோ கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா டூயலாக நம்ம மாற்றுறப்ப மினிமமாக மாற்றிக்கணும். கொடுத்துருக்க ப்ராப்ளம் மினிமமாக இருந்துச்சுன்னா டூயல் எழுதுகிறப்ப மேக்ஸிமமாக மாற்றிக்கணும். இதுதான் வந்து ஒரிஜினல் ரூல். சரியா? நெக்ஸ்ட் வேறு என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் பாருங்கள். A11x1 A12x2 எக்ஸட்ரா A1nxn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B1, A21x1 A22x2 எக்ஸட்ரா A2nxn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B2 எக்ஸட்ரா AB1x1 AB2x2 எக்ஸட்ரா ABnxn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு BM, x1 x2 எக்ஸட்ரா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்படியே நமக்கு இங்கே வரப்போ என்ன மாறிடுச்சு பாருங்கள், இங்கே A11 A12 A1n இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே காலமாக A11 A12 A1n இருக்குது. சரியா? இது எக்ஸாக்டாக உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ப்ரைமல் ப்ராப்ளம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோட மேட்ரிக்ஸ். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அங்கே இருக்க ரோ இங்கே அப்படியே காலமாக மாறிடும். A11 A12 இங்கே பார்த்தீங்களா, அதை அப்படியே நான் காலமாக மாற்றி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். அப்போ ப்ரைமல் ப்ராப்ளத்தோட ரோஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா டூயல் ப்ராப்ளத்தோட ரோஸ் அதோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து எடுக்கப்படும். சரியா? இது ஒன் ஆஃப் த அனதர் டிஃப்ரென்ஸ். இதுதான் வந்து ப்ரைமல்லேருந்து டூயல் எழுதுறது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே x1 x2 யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எல்லாம் பேர் என்னென்னா ப்ரைமல் வேரியபிள். இங்கே y1 y2 யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கெல்லாம் டூயல் வேரியபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இதட் இருக்கட்டும் மினிமம் இதட் நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் B1 B2 BM இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, B1 W1 ப்ளஸ் B2 W2 எக்ஸட்ரா BM WM. ஓகேவா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன மேம் வேல்யூ வரும் அப்படின்னா அங்கே இருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூ வரும். அதை கன்ஸ்ட்ரெயினில் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே டிரான்ஸ்போஸாக மாற்றிருக்கேன். அப்போ இங்கே இருக்க காலம் இங்கே ரோவாக வரும். அப்போ A11 W1 A21 W2 AM1 WM இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா இங்கே அப்படியே நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாற்றணும். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு C1. C1ங்கிறது என்னது, இங்கே இருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் C1. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க செகண்ட் காலத்தை கலெக்ட் பண்ணுங்கள். A12 W1 A22 W2 எக்ஸட்ரா AM2 WM கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், செகண்ட் கோஎஃபிஷியன்ட் C2. அப்படியே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், A1n WN A2n WN AMN WN கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா ஃபைனல் கோஎஃபிஷியன்ட் CN. எப்பயும் போல் ஆல் வேரியபிள்ஸ் ஆர் நான் நெகட்டிவ். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம். அங்கே இருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமமாக இருந்துச்சுன்னா இங்கே மேக்ஸிமம், அங்கே மேக்ஸிமமாக இருந்தால் இங்கே மினிமம், அப்படியே மாற்றிக்கணும். இன்னொன்று அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ஸ் அங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூலேருந்து நம்ம எடுக்கணும். அப்படியே மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் ஆகி என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரெயின்ஸ் டெவலப் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பாருங்கள். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரு ப்ரைமல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ங்கிறது இப்படி தான் இருக்கும். எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள், மேக்ஸிமம் இசட் மேக்ஸிமம் f of x ஃபங்க்ஷன் இசட் இஸ் ஈக்குவல் டு CX. எல்லா கன்ஸ்ட்ரெயினும் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருந்தால் மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணும். அப்போ AX லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B, X கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ என் டூயல் ப்ராப்ளம் எப்படி மாறிடும் அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் இருக்கனால மினிமம் இதர் ஸ்டார். ஓகே, இங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ தான் இங்கே எனக்கு டிரான்ஸ்போஸாக வரும். ஏன்னா இங்கே எனக்கு ரோ இங்கே வந்து காலமாக இருக்கும், இங்கே எழுதுகிறப்ப நான் ரோவாக எழுதணும். அப்போ B டிரான்ஸ்போஸ் W
அதே மாதிரி இங்கே இருக்க ஏ மேட்ரிக்ஸ் இங்கே எழுதுறப்ப டிரான்ஸ்போஸாக எழுதுவோம். ஏ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ இங்கே லெத்தன் ஆர் ஈக்குவல் இருக்குன்னா நம்ம கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஃபாலோ பண்ணணும். அப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே இருக்க ரோ மேட்ரிக்ஸ் இங்கே வரப்போ எனக்கு காலம் மேட்ரிக்ஸாக வரும் சி டிரான்ஸ்போஸ். அப்போ டபிள்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இன்னொன்று ப்ரைமல் டூயல் கன்வர்ஷன் எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள். ப்ரைமல் ப்ராப்ளம் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா டூயல் ப்ராப்ளம் மினிமமாக இருக்கும். வைஸ் வர்ஷா அப்படியே மாற்றிக்கோங்க. இது மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா இது எனக்கு மேக்ஸிமமாக மாறிடும். அடுத்து ப்ரைமல் ப்ராப்ளத்தில் எம் வேரியபிளும் எம் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருந்துச்சுன்னா டூயல் ப்ராப்ளத்தில் அப்படியே மாற்றி எம் வேரியபிள்ஸும் என் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கும். இதையும் அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கோ இங்கே அது நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆகும். இங்கே நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அங்கே நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸாகவும் இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ப்ரைமலோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அங்கே எப்படி போகும்? ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின் போகும். அப்போ இங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின் அங்கே போகிறப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஓகே இங்கே சொன்னோம்ல, நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அங்கே போகிறப்ப நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸாக போகும். அடுத்து இங்கே கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் லெத்தன் ஆர் ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணும். அங்கே கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணும். இங்கே லெத்தனாக இருந்தால் அங்கே கிரேட்டர் தனாக இருக்கும், அங்கே கிரேட்டர் தனாக இருந்தால் இங்கே லெத்தனாக இருக்கும். அந்த மாதிரி. அடுத்து இங்கே ஈக்குவேஷன் சில டைமில் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இல்லாமல் லெத்தன் ஆர் ஈக்குவல் டு இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷனாக வரும்ல, வந்திருக்கு. அப்போனா இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷனாக வந்துச்சு அப்படின்னா டூயலோட செகண்ட் வேரியபிள் கண்டிப்பாக அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு வேரியபிள் தேர்ட் வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க தேர்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக ஈக்குவேஷனாக தான் இருக்கும். அப்போ அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனுக்கும் என்னது ஈக்குவேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் கன்வர்ஷன். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம் மேம், இந்த கன்வெர்ட் பண்ணுறதுலாம் எனக்கு ஐடியா இருக்குது, பட் ஆக்சுவலாக இது வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஒரு நிறைய ஐட்ரேஷன்ஸ் போகுது. நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றிலையும் ஐட்ரேஷனாக தான் வரும். இப்போ ஒரு 11-12 ஐட்ரேஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ நம்ம ப்ராப்ளம். இட்ஸ் வெரி டஃப். நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? அந்த மாதிரி ப்ராப்ளத்தை, இந்த மாதிரி ப்ரைமல் ப்ராப்ளத்தை டூயலாக நம்ம மாற்றி கன்வெர்ட் பண்ணி செய்கிறப்ப வித்தின் 3 to 4 ஐட்ரேஷன்லேயே ப்ராப்ளம் முடிஞ்சு கரெக்டான சொல்யூஷனை கொடுத்துரும். சரியா? இதுதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ப்ராப்ளத்தோட டீடியஸ்னஸ், அதாவது நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வேகம் எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நமக்கு என்ன வந்துடும், இந்த மெத்தட் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். சில ப்ராப்ளம் நமக்கு லென்த்தியராக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் டூயல் கண்டுபிடிச்சி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ப்ராப்ளம் ரொம்ப ஷார்ட்டாகவும் முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் கேட்கலாமா, 2 ப்ராப்ளம்க்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் கிடையாது, 2 ப்ராப்ளம்ஸ்க்கு சேம் சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ புரியுதா உங்களுக்கு? டூயாலிட்டி இன் எல்பிபிங்கிறது இதுதான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 ப்ராப்ளத்தை, ப்ரைமல் ப்ராப்ளத்தை எப்படி டூயலாக எழுதுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபார்முலேட் த டூயல் ஆஃப் த ஃபாலோயிங் எல்பிபி. சரியா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு டூயல் ப்ராப்ளம் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் எந்த விதமான ஈக்குவேஷனோ அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரி பண்ணாமல் டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஈக்குவேஷனோ அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனோ வந்துச்சு அப்படின்னா அதை வேறு மாதிரி பண்ணணும். அதை நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு மேக்ஸிமைசேஷன் டைப் ப்ராப்ளமாக இருக்குது என்னோட ப்ரைமல் ப்ராப்ளம். அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக என்ன ஃபாலோ பண்ணணும், லெத்தன் ஆர் ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் லெத்தனாக இருக்குது, தேர்டும் லெத்தன் இருக்குது, செகண்ட் மட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்டை லெத்தன் ஆர் ஈக்குவல் டுவாக எழுதிட்டு அப்படியே டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது நீங்கள் லெத்தன் ஆர் ஈக்குவல் டு எழுதுனா சிம்பிள் வே என்னது, த்ரூ அவுட் அந்த ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. -8x1 -x2 -3x3 லெத்தன் ஆர் ஈக்குவல் டு -12. அப்போ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின், இதுதான் என்னோட செகண்ட் கன்ஸ்ட்ரெயின், இதுதான் என்னோட தேர்ட் கன்ஸ்ட்ரெயின். இப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா டூயல் ப்ராப்ளம் எழுத போகிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அப்போ 3 டூயல் வேரியபிள் தேவை. அதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அப்போ சொல்யூஷன், லெட் y1 y2 and y3 be the dual variables. சரியா? சரி, டூயல் வேரியபிள்ஸ் எழுதிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், ஃபார்ம் கொடுத்துடலாம் நமக்கு. அப்போ டூயல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணும். இங்கே மேக்ஸிமம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எழுதுகிறப்ப எப்படி தான் எழுதி ஆகணும், மினிமம் இது ஈக்குவல் டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எது ப்ளே ஆகும், ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவான 8 -12
13. அப்போ 8y1 minus 12y2 plus 13y3. சரியா? இதுதான் என்னோட objective function of the dual problem. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? constraints கொடுக்கணும் such that constraints நான் என்ன சொன்னேன்? அங்கே இருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் இங்கே எழுதுவோம். என்ன மேட்ரிக்ஸு? 4, ஃபஸ்ட்டு இங்கே 4 -1, தேர்ட் வேரியபிள் இல்லை 0, அதே மாதிரி 8 1 3 5, செகண்ட் வேரியபிள் இல்லை 0 -1. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 8 5 -1 1 0 0 3 -1. ஸோ புரியுதா உங்களுக்கு? இதுதான் என்னோட அப்படியே நான் டிரான்ஸ்போஸ் பண்ண ஃபார்ம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இப்போ இதெல்லாம் ரோவாக வச்சு தான் என்ன பண்ண போகிறேன்? என்னோட டூயல் ப்ராப்ளம் எழுத போகிறேன். ஸோ ரோவாக வச்சேன்னா 4y1 + 8y2 + 5y3 மினிமம் இது இருக்கு. இங்கே <= எல்லாமே. அப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? <= ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ போடுறது? இங்கே இருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் 3, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்னால. செகண்ட் ரோ எப்படி இருக்கும்? -y1 + y2, y3 இல்லாதனால 0 அதனால அவாய்ட் பண்ணிடுங்க. <= செகண்ட் நம்ம கோஎஃபிஷியன்ட் என்னது? -1. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா y1 இல்லை, அப்போ 3y2 -y3 <= ஃபைனல் ஒன்று நமக்கு 1. ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்ட ப்ரைமல் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் டூயல் எழுதிட்டீங்க. என்னோட y1 y2 y3 <= 0. இது ஒரு விதமான சிம்பிள் அப்ரோச். கொடுத்த ப்ராப்ளம் ஆல்ரெடி எப்படி இருந்துச்சு? கரெக்டான ஃபார்மில் இருந்துச்சு. டைரெக்டாக என்ன பண்ணிட்டோம்? டூயலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். எல்லா ப்ராப்ளமும் இப்படி இருக்குமானா சொல்ல முடியாது. சில டைமில் என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆயிரும். ஈக்குவேஷன்ஸ் இன்வால்வ் ஆன பிறகு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் செய்கிறதுல சில இஷ்யூஸ் வந்துடணும். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இங்கே பாருங்கள், ரைட் த டூயல் ஆஃப் த ஃபாலோவிங். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோம்னா இது <= இருக்குது, இது <= இருக்குது. ஓகேவா? இது நமக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? இன்னொன்று x1 x2 <= 0, x3 இன் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவேஷனும் வந்திருக்கு, அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனும் வந்திருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேப்லோ காலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ சொன்னேன். இப்போ பாருங்களேன், தேர்டு ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம எழுத போகிற டூயல் ப்ராப்ளத்தில் தேர்ட் வேரியபிள் எப்படி வரும்? எனக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக கண்டிப்பாக வரணும். சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல x3 அதாவது தேர்ட் வேரியபிள் ப்ரைமல் ப்ராப்ளத்தில் எனக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக இருக்குது. ஸோ நான் எழுத போகிற டூயலில் என்னோட தேர்ட் இது எப்படி இருக்கணும்னா ஈக்குவேஷனாக இருக்கணும். இதுதான் இந்த கன்வர்ஷன் தான் ப்ராப்பராக நடக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிக்கணும். சரியா? எழுதிட்டு நெக்ஸ்ட்டு தான் நான் என்ன பண்ணணும்? அதில் இருந்து நான் எப்பயும் போல் இந்த டூயல் ப்ராப்ளத்தை எழுதணும். ஸோ கொடுத்த ப்ராப்ளத்தை ப்ராப்பராக ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிடலாமா? அதுதான் எழுத போகிறேன் நான். சரி, எழுதிக்கோங்க. சொல்யூஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா கொடுத்த மேட்ரிக்ஸை கொடுத்தது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா மாற்றிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு x3 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் இதட்டுன்னு இருக்குது நமக்கு. சரியா? அப்போ மினிமம் இதட்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும்? <= ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்போ <= ஃபாலோ பண்ணணும்னா இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் <= இருக்குது, இது <= இருக்குது, இது ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு <= மாற்றுறதுக்கு த்ரூ அவுட்டாக என்ன பண்ணிக்கோங்க? மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றுறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை இருக்குது. நமக்கு கொடுத்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ரீரைட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் x3 நம்ம எப்படி எழுதிக்கணும்? அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனால் x3' - x3'. அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்னா என்னன்னு புரியாதவங்க நான் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அதில் கிளியராக அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்னா என்ன, அந்த மாதிரி வேரியபிளுக்கு என்ன மீனிங், எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ மினிமம் இதட் ஈக்குவல் டு x1 - 3x2 - 2x3' என்னது x3'. இதை நீங்கள் உள்ள ப்ராடக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா x1 3x2 - 2x3' + 2x3'.
இதுதான் என்னோட கரெக்டான அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுக்கப்பட்ட ப்ரைமல் ப்ராப்ளத்துக்கே. சரியா? ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் எழுதுங்க. 3x1 minus x2 plus 2x3 dash minus 2x3 double dash. நான் ப்ராடக்ட் டைரக்டாகவே பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 இருக்குது. த்ரூ அவுட்டாக என்ன பண்ணுங்க, மைனஸால் மல்டிப்ளை பண்ணி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாற்றிக்கோங்க. minus 3x1 plus x2 minus 2x3 dash plus 2x3 double dash greater than or equal to minus 7. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது, அதில் x3 வேறு இல்லை. இப்போ நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். 2x1 minus 4x2 greater than or equal to 12. ஃபைனல் ஒன் எனக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷனாக இருக்குது, பட் x3 இன்வால்வ் ஆயிருக்கனால அதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. 4x1 3x2 plus 8x3 dash minus 8x3 double dash equal to 10. இப்போ எனக்கு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னது, x1 x2 x3 dash x3 double dash greater than or equal to 0. இப்போ கொடுக்கப்பட்ட ப்ராப்ளமே இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கரெக்டான ஃபார்மில் எழுதியிருக்கோம். சரியா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நமக்கு இது, கன்ஸ்ட்ரெயின்ட் இது இது இது. சரியா? இதெல்லாம் நான் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்காக சும்மா எழுதின விஷயங்கள். ஸோ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ டூயலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்னோட டூயல் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கவங்க மேட்ரிக்ஸ் எழுதி டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. எனக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லாதனா நான் உங்களுக்கு டேரெக்டாக எழுதி காமிக்கிறேன் நான். இல்லாட்டி இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் வேணால் எழுதிக்கலாம். சரியா? ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரிஜினல் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா -3 1 -2 2. அதாவது இது x1ஓட கோஎஃபிஷியன்ட், இது x2 ஓடது, இது x3 டேஷ் ஓடது, இது x3 டபுள் டேஷ் ஓடது. செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து 2 -4 இதுவும் இல்லை இதுவும் இல்லை. தேர்ட் ஈக்குவேஷனில் -4 3 8 -8. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, -3 2 -4 1 -4 3 -2 0 8 2 0 -8. அப்போ இதுதான் நம்மளோட டூயல் ப்ராப்ளத்தோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்க போகுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? என்ன சொல்லி இப்போ பாருங்கள், இங்கே வேரியபிள் 1 2 3 4. சரியா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 அந்த மாதிரி வந்திருக்கும் நமக்கு. சரியா? ஸோ இப்போ எழுதி பார்க்கலாம். இதை எழுதி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, எப்போ இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் இன்சைனும் ஈக்குவேஷன்ஸ் என்ட்ரு ஆகிருக்கோ இந்த சிஸ்டமை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும் அப்படின்னா வந்து நம்மளோட இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. இதில் ஒரு சர்ப்ளஸ் நான் சப்ராக்ட் பண்ணணும். செகண்ட் ஒன்று கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இதில் ஒரு சர்ப்ளஸ் என்ன பண்ணணும், நான் சப்ராக்ட் பண்ணணும். இது ஈக்குவேஷனாக இருக்கனால தேவையில்லை. அப்போ ரெண்டு சர்ப்ளஸ் நான் என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு கொடுக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமம் இதட் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, x1 -3x2 -2x3 டேஷ் ஓகேவா ப்ளஸ் 2x3 டபுள் டேஷ் ப்ளஸ் 0s1 ப்ளஸ் 0s2. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின், என்னோட ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு பாருங்கள், இதுதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -7. அப்போ இதில் ஒரு சர்ப்ளஸை நான் சப்ராக்ட் பண்ணணும், அதை தான் பண்ண போகிறேன். -3x1 ப்ளஸ் x2 -2x3 டேஷ் ப்ளஸ் 2x3 டபுள் டேஷ் -s1 ஈக்குவல் டு -7. அதே மாதிரி என்னோட செகண்ட் கன்ஸ்ட்ரெயினும் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 12. இங்கேயும் நான் ஒரு -s2 போடணும். அப்போ அதை தான் போட போகிறேன் நான். போட்டோம்னா எனக்கு என்ன வரும், 2x1 -4x2 -s2 ஈக்குவல் டு 12. சரியா? ஸோ தேர்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈக்குவேஷனாக இருக்குது, நோ இஷ்யூ. அதனால் எனக்கு அப்படியே எழுதிக்கோங்க. 4x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 8x3 dash minus 8x3 double dash equal to 10. x1 x2 x3 dash x3 double dash okay வா s1 s2 greater than or equal to 0. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டூயல் ப்ராப்ளம் இதுல இருந்து தான் எழுதணும். டூயல் ப்ராப்ளம்
சரி டூயல் ப்ராப்ளம் எழுதுனேன்னா இங்கே மினிமம் இருக்குது. இப்போ எனக்கு எழுத போகிற டூயல் ப்ராப்ளம் மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் இசட் ஸ்டார் ஈக்குவல் டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற வேரியபிள் இங்கே 1 2 3 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அப்போ y1 y2 y3 சரியா. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ -7 12 10 அதை யூஸ் பண்ணி தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். -7y1 + 12y2 + 10y3 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்க ரோ ஃபுல்லாக இங்கே எனக்கு காலமாக மாறிடும், இங்கே இருக்க காலம் ஃபுல்லாக ரோவாக மாறிடும். அது ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் -3y1 + 2y2 - 4y3. இங்கே மேக்ஸிமமாக இருக்கனால கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபுல்லாக ≤ ஃபாலோ பண்ணும். ≤ என்னோட ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 1. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா x2ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுங்கள். x2 என்னது நமக்கு y1 - 4y2 + 3y3 <= ஓகேவா. செகண்ட் கோஎஃபிஷியன்ட் -3. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து x3 டேஷோடது கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ x3 டேஷோடது -2y1. செகண்ட் இதில் x3 டேஷே இல்லை, அப்போ விட்டுருங்க. அடுத்து தேர்ட் இதில் x3 டேஷ் இருக்குது +8y3 ஓகேவா. <= x3 டேஷோட கோஎஃபிஷியன்ட் -2. நெக்ஸ்ட்டு x3 டேஷோட டபுள் டேஷோடதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 2y1 இங்கே x3 டபுள் டேஷே இல்லை, இங்கே x3 டபுள் டேஷ் இருக்குது -8y3 <= கோஎஃபிஷியன்ட் எனக்கு +2 சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் S1 பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் மைனஸ் இருக்குது. அப்போ -y1 வேறு எங்கேயுமே S1 இருக்காது. அப்போ <= 0. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா S2 இருக்கும் மைனஸ் ஓகேவா -y2 <= 0 ஓகே. இப்போ இதுதான் நமக்கு வந்திருக்குது ஓவராலாக. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு யூஸ்வலாக நமக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவேஷன்ஸாக இருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டேப்லோ காலம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த டேப்லோ காலத்தில் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் இருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா வேரியபிள்ஸ் ஃபுல்லாக என்னவாயிரும்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் ஆயிரும். அப்போ இங்கே சொல்யூஷன் எனக்கு எப்படி வரும்னா y1 y2 ஓகேவா y3 எல்லாமே எனக்கு என்னென்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் தான் வரும். இதுதான் எனக்கு ஸ்டார்டிங்கில் வரும். ஏதாவது ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷனை வயலேட் பண்ணுற மாதிரி வந்தால் மட்டும்தான் நான் கண்டிஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இதுக்கு என்ன மீனிங் -y1 <= 0. இது த்ரூ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ y1 <= 0. அதே மாதிரி இதையும் நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணினா y2 <= 0. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து y2 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட், இது பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியல, 0வா நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா இது ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ், அதாவது ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ்னு சொல்லலை, இஸ் நான் நெகட்டிவ் ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ அந்த ரிடண்டன்சி எனக்கு ரிமூவ் ஆயிடும். அந்த கண்டிஷன் நெகட்டிவ்ங்கிற கண்டிஷன் ரிமூவ் ஆகி அப்போ ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்ன கிடச்சிடும்னா இது எனக்கு ரிமூவ் ஆகி y1 <= 0 y2 <= 0ன்னு கிடைக்கும் சரியா. இன்னொன்று பாருங்களேன், இப்போ இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயினை நல்லா பாருங்கள். -2y1 8y3 <= -2. அப்போ 2y1 இது அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்குது கரெக்டா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இது ரெண்டையும் நான் வந்து இது ஃபுல்லாக நான் திரும்ப மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வரும் 2y1 + 8y3 <= -2. திரும்ப இதெல்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2y1 - 8y3 <= -2. அப்போ ரெண்டுமே சேமாக <= ரெண்டுமே ஹோல்ட் ஆகுது. அப்போ இந்த ஸ்ட்ரிக்ட்லி லெத்தனும் கிரேட்டர் ரிமூவ் ஆகி இது ஈக்குவல் டுவாக மாறிடும். தட் இஸ் -2y1 - 8y3 = -2வாக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஓவராலாக என்னோட ஃபைனலாக இதோட டூயல் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நான் ஜஸ்ட் ரீரைட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா maximum z star equal to 7y1 + 12y2 + 10y3 subject to the constraint 3y1 2y2 - 4y3 <= 1 y1 - 4y2 + 3y3 <= -3
2y1 மைனஸ் 2y1 ப்ளஸ் சாரி இது ரெண்டையும் சேர்த்து தான் நான் ஒரே ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ மைனஸ் 8y3 ஈக்குவல் டு -2. அப்போ 3 ஈக்குவேஷனும் முடிஞ்சு என்னோட y1 greater than or equal to 0, y2 greater than or equal to 0. இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா என்னோட டூயல் ப்ராப்ளம். நான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன். என்ன சொன்னேன்? அங்கே வந்து தேர்ட் அதாவது x3 அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக இருக்குது. அதனால இங்கே தேர்டு வந்து ஈக்குவேஷனாக வரும். கரெக்டாக வந்துருச்சா? இன்னொன்று அங்கே தேர்டு வந்து ஈக்குவேஷனாக இருக்குது. அதனால என்னது தேர்ட் வேரியபிள் அங்கே அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் வரும்னு சொன்னேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா y1, y2, y3 மூணுமே அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் சொல்லியிருக்கேன். இந்த y1, y2 ரெண்டுலேயுமே இந்த கண்டிஷன் அதை வயலேட் பண்ணியிருக்கு. ஆனால் y3யை பற்றி சொல்லவே இல்லை. அதனால y3 கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்கும்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் புரியுதா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? தேங்க்யூ.